கையில என்ன குழந்தை? பின்ன குழந்தைய காலியா வச்சுக்குவாங்க. அட அது இல்லப்பா, குழந்தைய கையில வச்சுக்கிட்டு ரிக்ஷா எப்படி ஓட்டுவேன்னு. இந்த அம்மா இருக்காங்களே, அவங்க கிட்ட நான் கொடுத்துருவேன். நீங்க இறங்கும் போது திருப்பி வாங்கிக்குவேன். எங்க வீட்டுல 8 கொடுத்தனும் எல்லாரும் குழந்தைய கொண்டாந்து என் மடியில தான் போடுவாங்க. அதே மாதிரி நீயும் போட்ட. உங்க மடியில 80 குழந்தைய போடலாமா? குழந்தை வளர்க்குற முகராசி உங்ககிட்ட இருக்கு. நீ சொல்றது வாஸ்தவம் தாப்பா. குழந்தைங்க எல்லாம் இவரை கண்டா பயப்படும், என்ன கண்டா சிரிக்கும். இவரை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. நீங்க எப்படி இத்தனை வருஷமா? இந்தாப்பா குழந்தை. உங்க குழந்தைய என்கிட்ட கொடுக்குறீங்க? என்னப்பா சொல்ற? நீ தானே கொடுத்த. என்னது குழந்தைய நான் கொடுத்தனா? ஐயா அநியாயம் அக்கிரமா. இங்க வாங்கய்யா, இங்க வாங்க, இங்க வந்து கேளுங்கய்யா. இங்க வாயா வாயா. என்னையா? ரிக்ஷாவில் சவாரி வந்தாங்கய்யா. இப்ப இந்த குழந்தை என்னதுன்னு சொல்றாங்கய்யா. இது என்ன நியாயம் கேளுங்கய்யா. எத்தனை பேர் அப்படி கிளம்பிருக்கீங்க? வாங்கியா. குழந்தை எங்க அழுதா? ஆமா. இப்ப சொல்லு, குழந்தை என்னதுதான்? அப்ப என்ன சொன்ன? மிதிச்சாத்தா ரிக்ஷா வருமா? மிதிச்சா ரிக்ஷா மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல எல்லாமே வரும். இந்தா வாடி. இனிமே இந்த டைப் வேண்டாம், டைப்பை மாத்துவோம். முருகா, நீ ஒரு மாம்பழத்துக்காக மயிலேறி உலகம் பூரா சுத்தின. நான் இவனை ரிக்ஷாவில் வச்சுட்டு மயிலாப்பூர் வரைக்கும் தான் சுத்த முடியுது. அப்பனே, இவன் உன் சன்னிதானத்துல வச்சிடறேன். யாராவது ஒரு நல்ல மனுஷனா பார்த்து ஒப்படைச்சிரு. குழந்தைய ஏன் கோயில்ல போடுற? யாருக்கு குழந்தை? ஏன் குழந்தை தாங்க. தூ படிக்காத. குழந்தைய திருடிட்டு வந்து நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கேயே போட்டு போலான்னு பாக்குறியா? நர்றா. இல்லீங்க, குழந்தைய கோயில்ல போட்டு குடும்பத்தோட வேண்டுதலுக்கு வந்தோம். குழந்தைங்க நீங்க தான் குடும்பமா? குழந்தைக்கு அம்மா எங்க? அம்மா இருக்கா. அவளுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை. அதனால என்னை குழந்தை விட்டுட்டு அவ மட்டும் கோயில சுத்திட்டு இருக்கா. அந்த குழந்தையோட அம்மா வரட்டும், என்னங்கிற விவரத்தை விசாரிச்சுட்டு தான் போவோம்.